ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 2024 நடந்த குரூப் 4, அதாவது கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 கேட்ட பாலிட்டி கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை பற்றிய சரியான கூற்றை கண்டறிக அப்படின்னு கொடுத்துட்டு, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் சட்டப்பிரிவு 36 51 வரை அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறியுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு தான். அதாவது டிபிஎஸ்பி அப்படிங்கிறது பார்ட் 4ல் ஆர்டிக்கிள் 36 51 வரைக்கும் வரும். டிபிஎஸ்பி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம அயர்லாந்துலேருந்து எடுத்திருக்கோம். இதில் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஆர்டிக்கிள் 36 51 வரைக்கும் டிபிஎஸ்பி கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என விவரிக்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் கரெக்டு. டிபிஎஸ்பியை அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு. தேர்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தவறு. ஏன்னா அடிப்படை உரிமைகளை தான் நம்ம நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும். அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள், அதாவது டிபிஎஸ்பி அப்படிங்கிறது அரசுக்கான ஒரு அறிவுறுத்தல் கருவியே தவிர அதை நம்ம வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு செயல்படுத்த முடியாது. அதனால தேர்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தவறு. நமக்கு சரியான கூற்று அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்க 1 and 2 ஒன்லி அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன அப்படின்னு கொடுத்துட்டு, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் டெல்லி மற்றும் கல்கத்தா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெல்லிக்கும் சரி கல்கத்தாக்கும் சரி தனியான உயர்நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது. கல்கத்தா உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது கல்கத்தாவும் சரி அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த உயர்நீதிமன்றத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆப்ஷன் பியில் இருக்குது கேரளா மற்றும் தெலுங்கானா அப்படின்னு இருக்கு இல்லையா. கேரளாக்கும் தெலுங்கானாக்கும் தனித்தனி உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது இருக்குது. இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, கேரளா உயர்நீதிமன்றம் இருக்கு இல்லையா, அது வந்து அதோட ஹெட் குவார்ட்டரில் அமையலை. மேக்ஸிமம் எல்லா ஹைகோர்ட்டுமே அதோட ஹெட் குவார்ட்டரில் தான் இருக்கும். ரொம்ப ரேர் கேஸில் தான் இந்த ஹைகோர்ட் அப்படிங்கிறது ஹெட் குவார்ட்டரில் அமையாமல் இருக்கும். இந்த கேரளாவோட ஹெட் குவார்ட்டர் அப்படிங்கிறது நமக்கு திருவனந்தபுரம், ஆனால் இதோட கோர்ட் அப்படிங்கிறது கொச்சினில் இருக்குது. இதுவே ஒரு கொஸ்டின் தான். கேரளா உயர்நீதிமன்றம் அதோட தலைநகரத்தில் அமையவில்லை. அதே மாதிரி தெலுங்கானா கொடுத்துருக்காங்க இல்லையா, தெலுங்கானாவும் ஆந்திராவும் 2014 18 வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரே உயர்நீதிமன்றத்தை ஷேர் பண்ணியிருப்பாங்க. 2019 ஜனவரி 1க்கு அப்புறம் 2 பேருக்கும் தனித்தனி உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டுருச்சு. ஆப்ஷன் சியில் இருக்க பஞ்சாப் மற்றும் ஹரியானா இருக்கு இல்லையா, அதுதான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். பஞ்சாப், ஹரியானா, யூனியன் பிரதேசமான சண்டிகர் இந்த 3ம் பொதுவான உயர்நீதிமன்றத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. டி பாருங்கள். மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, மகாராஷ்டிராவுக்கும் குஜராத்துக்கும் தனித்தனி உயர்நீதிமன்றம் இருக்குது. இந்த குஜராத் உயர்நீதிமன்றம் இருக்கு இல்லையா, இதுவும் அதோட ஹெட் குவார்ட்டரில் அமையலை. இதுவே ஒரு கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. குஜராத் அதோட ஹெட் குவார்ட்டர் அப்படிங்கிறது காந்தி நகர், ஆனால் குஜராத் உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது அகமதாபாத்தில் அமைஞ்சிருக்கும். அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்க பஞ்சாப், ஹரியானா, யூனியன் பிரதேசமான சண்டிகர் இது 3 தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே பொதுவான உயர்நீதிமன்றத்தை ஷேர் பண்ணிக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள். கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்று எது அப்படின்னு கொடுத்துட்டு, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது 52வது சட்ட திருத்தம் 1985 மூலமாக தான் இந்திய அரசியலமைப்பில் இணைச்சிருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு. கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது 10வது அட்டவணையில் வரும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அரசமைப்பில் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தவறு. 9வது அட்டவணை அப்படிங்கிறது முதல் சட்ட திருத்தம் 1951 மூலம் இந்திய அரசியலமைப்பில் இணைச்சிருப்பாங்க. நம்ம அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ நமக்கு 8 ஷெடியூல்ஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சட்ட திருத்தமாக பண்ணி மொத்தம் இப்போ 12 ஷெடியூல்ஸ் இருக்குது. இந்த 12 ஷெடியூல்ஸையும், அதாவது 9, 10, 11, 12 இந்த 4 ஷெடியூல்ஸையும் இணைச்சிருப்பாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது கிடையாது, 10வது அட்டவணை. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். அதாவது ஒரே ஒரு நபர் மட்டும் பிரிஞ்சு போய் வேறு கட்சியில் சேர்ந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் கட்சி தாவல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனால் ஒரு கட்சியில் மொத்த உறுப்பினர்களில் 3 1 பங்கு உறுப்பினர்கள் பிரிஞ்சு போனாங்க அப்படின்னா அதுக்கு பேர் கட்சி தாவல் அப்படின்னு இல்லாமல் கட்சி பிளவு அப்படின்னு பேர் வச்சு அது வந்து கட்சி தாவலுக்கு கீழே வராது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதை திருத்தியிருப்பாங்க.
அது மட்டும் இல்லாமல் அந்த திருத்தமும் பண்ணிவிட்டு அமைச்சரவையில் மொத்த உறுப்பினர்களில் அமைச்சர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 15 விழுக்காடை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனையும் கொண்டு வந்திருப்பாங்க. அது மக்களவையிலையும் சரி நம்ம சட்டமன்றத்துலேயும் சரி இந்த ரெண்டுமே கொண்டு வந்திருப்பாங்க. கொஷினுக்கு சரியான கூற்று அப்படிங்கிறது 1, 3. அப்போ ஆப்ஷன் பியில் இருக்க 1 and 3 ஒன்லி அப்படிங்கிறது அந்த கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர். கட்சி தாவல், ஒரு உறுப்பினர் கட்சி தாவல் செய்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணக்கூடியவர் யார் அப்படின்னா சபாநாயகர் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நகராட்சி நிர்வாகத்தில் முதன்மை நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நகராட்சி நிர்வாகத்தோட முதன்மை நிர்வாக அலுவலர் அப்படிங்கிறவங்க நகராட்சி ஆணையர் அப்படிங்கிறவங்க தான். மித்த ஆப்ஷன் ஏ, சி, டி இதெல்லாம் வராது. ஆப்ஷன் பியில் இருக்க நகராட்சி ஆணையர் அப்படிங்கிறது தான் நகராட்சி நிர்வாகத்தோட முதன்மை நிர்வாக அலுவலராக இருப்பாங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்க நகராட்சி ஆணையர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ்மொழி அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறது 2004 அக்டோபர் 12. சில டைம் தேதியோடு கேட்பாங்க, நான் வச்சுக்கோங்க. 2004 அக்டோபர் 12. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்க 2004. எக்ஸ்ட்ரா டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒரியா 2014. இதெல்லாம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழிகள். இது எல்லாமே கூட மேட்சஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிசம்பர் 10 தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மனித உரிமை நாள் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்க டிசம்பர் 10 அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு அசஸ் அண்ட் ரீசன் ரிலேட்டடான கொஸ்டின். அசஸ்ன்னு பாருங்கள். அரசமைப்பின் 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அசஸ்ஸன் அப்படிங்கிறது கரெக்டு தான். ஆர்டிக்கிள் 249 அப்படிங்கிறது எதை பற்றியது அப்படின்னா மாநில பட்டியலில் உள்ள இனங்கள் மீது தேசிய நன்மைக்காக பாராளுமன்றம் சட்டம் இயற்றும் அதிகாரம் அப்படிங்கிறது. அப்போ அசஸ்ஸன் அப்படிங்கிறது கரெக்டு. ரீசன் பாருங்கள். தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம். அப்போ ரீசனும் கரெக்டு. அசஸ்ஸன் அப்படிங்கிறதும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு. ஆறுங்கிறது ஏவிற்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். அப்போ ஆர்டிக்கிள் 249 அப்படிங்கிறது நான் வச்சுக்கோங்க. மாநில பட்டியலில் உள்ள இனங்கள் மீது தேசிய நன்மைக்காக பாராளுமன்றம் சட்டமியற்றக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது. அப்போ ஆப்ஷன் பியில் இருக்க அசஸ்ஸன் ரீசன் கரெக்டு. ஆறுங்கிறது ஏவுக்கான சரியான விளக்கம் அப்படிங்கிறது அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. என்ஆர்ஐ டே அப்படிங்கிறது ஜனவரி 9 தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன் இந்த ஜனவரி 9 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 9, 1915 தான் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு திரும்பி வருவார். அதை நினைவு கூறும் வகையில் தான் ஜனவரி 9 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ஆர்ஐ டேயாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த என்ஆர்ஐ டே அப்படிங்கிறது 2003 இருந்து 2015 வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. 2015 அப்புறம் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படிங்கிறது செலிப்ரேட் படுது. இந்த என்ஆர்ஐ டே அப்படிங்கிறது இன்னும் வேறு மாதிரி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பிரவேசி பாரதிய தினம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 2003 வாஜ்பாய் கவர்மெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த பீரியடில் தான் என்ஆர்ஐ டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் என்ஆர்ஐ டே அப்படிங்கிறது ஜனவரி 9. அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அதாவது ஆப்ஷன் ஏல இருக்க டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அப்படிங்கிறவர் தான் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆப்ஷன் பியில் இருக்க டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறவர் இருக்கார் இல்லையா. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறவர் இந்திய அரசியல் நிர்ணய சபையோட நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். எப்போ அந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவராக செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா டிசம்பர் 11, 1946. ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டியில் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் டிராஃப்டிங் கமிட்டி இருக்கும் இல்லையா, வரைவு குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அரசமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992 படி 11வது அட்டவணை அப்படிங்கிறது வரும். இந்த 11வது அட்டவணையில் 3 அடுக்கு பஞ்சாயத்து வரும். 3 அடுக்கு பஞ்சாயத்து அப்படிங்கிறது கிராம பஞ்சாயத்துங்கிறது கிராம அளவிலும், வட்டார அளவில் இடைநிலை பஞ்சாயத்து அல்லது
ஒன்றிய பஞ்சாயத்தும் மாவட்ட அளவில் வந்து மாவட்ட பஞ்சாயத்துக்களும் அப்படிங்கிறது ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அரசமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க இல்லையா, ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஏன் ரிமைனிங் ஆப்ஷன்லாம் கரெக்டு இல்லை அப்படின்னா, ஆப்ஷன் பி இருக்குது இல்லையா, அது வந்து ஆர்டர் அப்படிங்கிறது கரெக்டாக இல்லை. அதாவது ஃபஸ்ட்டு கிராம பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் இடைநிலை பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் மாவட்ட பஞ்சாயத்துன்னு வந்திருக்கணும். அந்த அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டாக இல்லை. ஆப்ஷன் சி அப்படிங்கிறதும் அந்த அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டாக இல்லை. அதனால பி, சி ரெண்டுமே தவறு. ஆப்ஷன் டியில் நகர பஞ்சாயத்து அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, பஞ்சாயத்து ராஜில் கிராம பஞ்சாயத்தை பற்றி பேசக்கூடியது 11வது அட்டவணை. 12வது அட்டவணை அப்படிங்கிறது நகர பஞ்சாயத்தை பற்றி பேசக்கூடியது. இந்த கிராம பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து இது எல்லாமே 11வது அட்டவணை கீழே வரும். நகர பஞ்சாயத்துங்கிறது 12வது அட்டவணை கீழே போயிடும். அதனால ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தவறு. அப்போ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சருங்கிறது ஆப்ஷன் ஏ தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை கால வரிசைப்படி எழுதுக அப்படின்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஜிவிகே ராவ் குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஜிவிகே ராவ் குழு அப்படிங்கிறது 1985 வந்து போட்டிருப்பாங்க. இதோட மெயின் ரெக்கமெண்டேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டதும் கூட என்ன அப்படின்னா, ஜிவிகே ராவ் கமிட்டி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரெக்கமெண்டேஷனை வைக்கும். அதாவது டிஸ்ட்ரிக்ட் வட்டார அளவில் டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர் அப்படிங்கிற ஒரு பதவியை உருவாக்கணும். அப்படி உருவாக்குற அந்த டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர் அப்படிங்கிறவர் ஜில்லா பரிஷத்தோட சிஇஓவாக செயல்படுவார் அப்படிங்கிற முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து வச்சுருக்கும். ஜிவிகே ராவ் கமிட்டி அப்படிங்கிறது 1985 வந்து போட்டிருப்பாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பல்வந்த் ராய் மேத்தா குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி அப்படிங்கிறது 1957 வந்து போட்டிருப்பாங்க. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி அப்படிங்கிறது 1952 போடப்பட்ட சமூக அபிவிருத்தி திட்டங்கள் பற்றி ஆராய்வதற்காக போட்டிருப்பாங்க. இது 3 அடுக்கு பஞ்சாயத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கும். தேர்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க எல்லாம் சிங்கிவி குழு 1986 வந்து போட்டிருப்பாங்க. இது பஞ்சாயத்து ராஜுக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பஞ்சாயத்து ராஜுக்கு என்று ஒரு தனி அமைச்சர் நியமிக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸையும் சொல்லியிருக்கும். கண்டிஷனில் ரெக்கமெண்டேஷன்ஸையும் சொல்லியிருக்கும். ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க அசோக் மேத்தா குழு அப்படிங்கிறது 1977 வந்து போட்டிருப்பாங்க. இது 2 அடுக்கு பஞ்சாயத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கும். இதை நம்ம வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்க 2413 அப்படிங்கிறது தான். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.